எதுவும் நிரந்தரமில்லை. நல்லாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர் தன்னுடைய பிறந்த நாளை நாட்டு மக்களோடு சேர்ந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருந்தார். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருத்தரும் மன்னருக்கு ஒரு நினைவு பரிசை கொடுத்துவிட்டு சென்றார்கள். அந்த வரிசையில் கடைசியாக ஒரு முனிவர் ஒருவர் கையில் ஒரு வெள்ளி மோதிரத்தை எடுத்து வருகிறார். மன்னரின் கையில் அதை அணிவித்துவிட்டு அதன் சிறப்பை பற்றி கூறுகின்றார். மன்னா, நீங்கள் ஒரு துக்கமான ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டியிருந்தால், இதற்கு மேல் நாம் உயிர் வாழ முடியாது, இறந்துதான் போக வேண்டும், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது இந்த மோதிரத்தில் 2 தகடுகள் உள்ளன. பச்சை நிறத்தில் ஒரு தகடு உள்ளது, மஞ்சள் நிறத்தில் ஒரு தகடு உள்ளது. பச்சை நிறத்தில் உள்ள தகடை எடுத்து அப்பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதே போன்று உங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இதற்கு மேல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மஞ்சள் நிற தகடை எடுத்து அதில் உள்ளதை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று கூறிவிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து சென்று விட்டார். நாட்கள் ஓடின. திடீரென அண்டை நாட்டு ஒரு மன்னர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதாக கேள்வியுற்றான். தன்னுடைய படைகளை சேர்த்து கொண்டு அந்த எதிரியை வீழ்த்துவதற்காக போர்க்களம் சென்றான். தன்னை விட எதிரி பலசாலியாக இருப்பதால் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் இறுதியில் ஓட்டம் எடுத்து ஒரு காட்டிற்குள் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவன் கண்முன்னே அவன் நாட்டு மக்கள், இளம்பெண்கள் அனைவரும் அடிமையாக எதிரி நாட்டு படைவீரர்கள் இழுத்து சென்றார்கள். இதை பார்த்த அந்த மன்னர், இனிமேல் நாம் உயிரோடு இருந்து என்ன பயன்? என் நாட்டு மக்களை என் கண்முன்னே இப்படி இழுத்து செல்கிறார்களே என்று குற்ற உணர்வில் தவித்து போய் தன்னுடைய வாளை எடுத்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கழுத்தில் வைத்தார். அப்பொழுது கையில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தை பார்க்கின்றார். அதன் உள்ளே இருந்த அந்த தகடை எடுத்து முனிவர் கூறியதைப் போல பச்சை நிறத்தில் உள்ளதை படித்து பார்க்கின்றார். இது நிரந்தரமல்ல, இதுவும் மாறக்கூடியது என்று அந்த தகட்டில் எழுதியிருந்தது. இதை படித்து பார்த்த அந்த மன்னர் தனக்குள்ளே ஒரு புது உற்சாகம் பிறந்ததை உணர்ந்தவனாய் அந்த காட்டில் தன்னுடன் பதுங்கியிருந்த மற்ற வீரர்களை திரட்டி கொண்டு அண்டை நாட்டின் மன்னரின் உதவியை நாடுகிறான். அந்த மன்னரின் உதவியோடு அவர்களின் படையை துணைக்கு அழைத்து கொண்டு அந்த எதிரி நாட்டை வீழ்த்துவதற்காக செல்கிறான். அந்த எதிரி நாட்டு படைகளை தோற்கடித்து தன்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுகிறான். என்னுடைய மக்கள் திரும்ப என்னிடம் வந்துவிட்டார்கள், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, இதைவிட ஒரு மகிழ்ச்சியான தருணம் என் வாழ்வில் வரப்போவதில்லை என்று சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கையில் இருந்த மோதிரத்தை பார்க்கின்றான். அந்த முனிவர் சொன்னதை நினைத்து பார்க்கின்றான். அந்த மோதிரத்தில் அடியில் இருந்த மஞ்சள் நிற தகட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று எடுத்து பார்க்கின்றான். அந்த தகட்டில் இதுவும் நிரந்தரமல்ல, இதுவும் மாறும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவனுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் அடங்கி போனது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாமே மாறக்கூடியது என்பதை அந்த மன்னர் உணர்ந்து கொண்டான்.